Friends, good morning. Welcome back to another video in Harish vlog. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே நம்ம என்ன குக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெட் மீட். ஸோ ரெட் மீட் தான் குக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட் வந்து வீட்டில் குக் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு தனி பாத்திரம் எல்லாமே நாங்கள் தனித்தனியாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. நான் குஞ்சி கௌதம் நாங்கள் 3 பேருமே வந்து வெளுத்து கட்டுவோம். ஸோ அதனால் நாங்களே வந்து அதை வேக வச்சு நாங்களே வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம குக் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹரிஷ் vlog. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தண்ணி ஊற்றி நாங்கள் வேக வச்சாச்சு. 1 kg ஆஃப் ரெட் மீட் வாங்கியிருக்கோம். அடுப்பு 10 வச்சுலாம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக சும்மா ஒரு பாதி இது வந்து சோம்பு போட போகிறோம். சோம்பு போட்டோடனே அடுத்து வெங்காயம் போட போகிறோம். ஒன் கேஜி ரெட் மீட்டுக்கு வந்து 2 வெங்காயம் நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணோம். கருவேப்பிலை போடுறாங்க. கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். ஆனால் என்னடா குக்கரில் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்காதீங்க. ஏன்னா வீட்டில் இந்த ஒரு வெசலில் மட்டும் தான் ரெட் மீட் ஆக்குவோம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து தக்காளி சேர்க்கணும். டொமேட்டோ ஸ்லோவில் வச்சுக்கலாம்ல. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. முடி வாயில் வந்து ஏப்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு வாங்கினது. ஸோ பாப்பா இப்போ இல்லை, வடபழனியில் இருக்காங்க. ஸோ அதனால் குக் பண்ணும்போது நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதை போட்டதுக்கப்புறம் தான் வந்து ஒரு செஃப்பாகவே ஃபீல் ஆகுது. இதை வந்து பாப்பா பார்த்தானா கண்டிப்பாக கேட்பா, அவளோடது எதுக்கு எடுத்து போட்டுன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஆனியன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஸோ ஒரு ஹாஃப் இல்லை 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ ஆனியனு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணோம். 2 தக்காளி சேர்த்துருக்கோம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இவன் எடுத்துகிட்டு போல மாமாட்ட கொடுத்துருங்க. அப்போ தக்காளி வந்து கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து ரெட் மீட் ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு, அடுத்தது எல்லாம் கலந்த மிளகாத்தூள் இது எவ்வளோ போடணுன்னா 1 டீஸ்பூன். இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து கிளறி விடணும். ஏன்னா அந்த ஸ்மெல்லாம் வந்து மசாலா ஸ்மெல்லாம் வந்து இறங்குறோம். நல்லா தான்
ஸோ குக்கிங் வீடியோ போட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் கூட 3 வாரமாக வந்து நாங்கள் குக் பண்ணவே இல்லை. அதுக்காண்டி நாங்கள் சாப்பிட்லையான்னு கேட்காதீங்க, டைம் இல்லை. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போது முருகன் கோயில் போயிட்டுருவோம். ஸோ வெளியில் அதாவது ஒரு ட்ராவல் வீடியோ மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுட்ருக்கோம். இப்போ தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால டைம் கொஞ்சம் கிடச்சிச்சு. அதனால் வரும்போதே வந்து மீட் வாங்கிட்டு வந்து குக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம பையனை ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து அது அந்த ஸ்மெல்லாம் போய் வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ரெட் மீட் ஆட் பண்ண போகிறோம். இது தான் மெயின் இன்க்ரீடியன்ட் உள்ளே போடணும். தண்ணியோடு போடலாம். ஸோ கொஞ்சம் தண்ணியோடு போடலாம், ஏன்னா நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணியோட லைட்டாக அப்படியே போடலாம். இந்த ரெட் மீட்டுன்றது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார் வீட்லேயும் வந்து செய்ய மாட்டாங்க. ஈவன் தோ எங்கள் வீட்டிலே செய்ய மாட்டாங்க. ஆனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் சண்டே நான் என் தம்பி குஞ்சி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் பர்மிஷன் வாங்கி நம்மளே அதோட சேர்த்து நம்மளே குக் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. அம்மா அப்பா சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து கறி போட்ட உடனே கொஞ்சமாக உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போது கிளறி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும், அதுவே குக் ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரெட் மீட்டை வந்து எத்தனை விசில் விட்டுருக்கோம்? 3 விசில் விட்டுருக்கோம். எத்தனை விசில்? 10 விசில் மேலே விட்டுருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா ஒரு ஃப்ளேவருக்கு லைட்டாக. சைடில் வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மா. இதுக்கு பேர் வந்து குழ மட்டன் கருவி. இப்போ குழக்குழ மட்டன் கிரேவிட்டு நம்ம வந்து ரெட் மீட்டை போட்டதுக்கப்புறம் மட்டன் மசாலா போட்டோம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம். அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுண்டிருச்சு. சுண்டி நமக்கு வந்து அது கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வந்துச்சு. இப்போது ஃபைனல் டச்சாக வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பெப்பர் எடுத்தாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி, இதுதான் ஃபைனல் டச்சு. ஸோ பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே நம்ம சைடில் இன்னொரு கை வருது பார்க்காதீங்க, அம்மா வருது. அந்த கிரேவி பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப யம்மியாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ரெட் மீட் பிடிக்காதோ தயவு செஞ்சு எங்களை திட்டாதீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கிடையாது, தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க. ரெட் மீட் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து செய்கிறது வந்து ஒரு தண்ணி டேஸ்ட்டு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். கறி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கெல்லாம் இதுவும் மசாலாவும் நல்லா இறங்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது ரெட் மீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு. ஸோ பார்க்க நாக்கு ஊறுது, சாப்பிட்ணும் போல் தோணுது. பட் இப்போ சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. இதோட மதியானத்துக்கு தான் சண்டே சமையல், சண்டே ஸ்பெஷல். ஒரு பக்கம் சிக்கன், ஒரு பக்கம் ரெட் மீட்டு. சிக்கன் இன்னும் செய்யலை, அது வந்து அம்மா வந்து செய்வாங்க, அம்மா பாப்பாவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் வந்து 54 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் நாங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் டைம் நாங்கள் திருத்தணி கோயில் போகும்போது யோகி பாபு அண்ணாவை பார்த்தோம். அந்த வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 வியூஸ் போயிருக்கு, 12,400 வியூஸ் போயிருக்கு. ஆனால் வெறும் 54 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீக்லி இந்த மாதிரி 2 வீடியோஸ் வரும். அது குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ட்ராவல் பண்ணுற வீடியோ இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ரிலேட்டடான வீடியோ. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற ரிலேட்டடான வீடியோ. ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருங்க, பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. See you in another video. Bye bye. Tata.